இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சுவையான ரொம்ப ஈஸியான கேரட் ஹல்வா பார்க்க போகிறோம். ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு லலிதாஸ் குசின். இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னன்றதை இப்போ பார்க்கலாம். துருவன கேரட் 2 கப்பு, சுகர் 1 கப்பு, மில்க் 1.5 கப்பு, நெய் 3 டேபிள் ஸ்பூன், ஏலக்காய் தூள் 1 டீஸ்பூன், கேஷ்யூ நட் 10, ட்ரை கிரேப்ஸ் 10. முதல்ல நம்ம ஸ்டவ்வில் ஒரு கடாயை வச்சுக்கலாம். வச்சுட்டு எடுத்துருக்கிற நெய்யில் பாதி சேர்த்துக்கலாம். பாதி சேர்த்துட்டு அதில் முந்திரி திராட்சையை பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கலாம். இதில் மிதமான தீயிலே வறுத்தா தான் நல்லா தீயாமல் வரும். இதில் சேர்த்துடலாம். இதை இந்த திராட்சை நல்லா உப்பி வர வரைக்கும் வறுத்துட்டு அதுக்குள்ளே முந்திரி பருப்பு நல்லா பொன்னிறமாக வறுத்துடும். பாருங்கள், இப்போ நல்லா உப்பி வந்திருக்கு. முந்திரி பருப்பு நல்லா பொன்னிறமாக வறுபட்டுருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம இதை ஒரு பவுலில் எடுத்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். அதே கடாயிலே நம்ம கேரட் எடுத்து துருவின கேரட் அதில் சேர்த்துட்டு ஒரு 5-10 செகண்ட் இதை நல்லா கிளறி விட்டுட்டு நம்ம வச்சுருக்க பால் இதில் சேர்த்துக்கலாம். பால் சேர்த்து பண்ணும்போது டேஸ்ட் இன்னும் ரொம்ப நல்லா வரும். நல்லா கலந்து விட்டுட்டு நல்லா வேக வரும். ரெண்டுத்தையும் நல்லா கலந்து விடணும். இந்த அளவுக்கு பால் சேர்த்தா போதும். இன்னும் குழைவாக வேணுன்றவங்க இன்னும் கொஞ்சம் பால் அதிகமாக சேர்த்துக்கலாம். எனக்கு கொஞ்சம் ஃப்ளேக்கியாக இருக்கணும், அதனால் நான் 1.5 கப் சேர்த்துக்கிறேன். இப்போ இதை நல்லா கலந்து விட்டு நல்லா வேக விடணும். இதை நல்லா பாலில் வேக விடணும். நல்லா கலந்து விட்டுட்டு மூடி வச்சிடணும். இதை நல்லா கலந்து விட்டுட்டு மூடி வச்சிடலாம். இது நல்லா ஒரு 10 to 15 நிமிஷம் நல்லா வேகணும். அப்போ தான் இந்த கேரட்டோட ரா ஸ்மெல் போகும். மூடி வச்சுட்டு 10 நிமிஷம் கழித்து பார்க்கலாம். நடுவில் நம்ம கொஞ்சம் எடுத்து கலந்து விடணும். ஏன்னா அடி பிடிச்சிடாமல் இருக்கணும். பால் கலந்து சேர்க்கறதுனால நம்ம அடி பிடிக்க வாய்ப்பு இருக்குது. அதனால் இதை நம்ம அப்பப்போ கலந்து விட்டுட்டு மூடி வச்சிடணும். பாருங்கள், இப்போ பால் நல்லா சுண்டி வந்திருக்கு. இந்த அளவுக்கு பால் நல்லா சுண்டிடணும். அப்போ தான் ரொம்ப குழைவாக இல்லாமல் இருக்கும். ஃப்ளேக்கியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அதனால் நான் இந்த அளவுக்கு எடுத்திருக்கேன். இப்போ நம்ம இதில் சுகர் ஆட் பண்ணிடலாம். உங்களுக்கு இன்னும் ரொம்ப ஸ்வீட்டாக வேணும்னா நீங்கள் ஈக்குவலாக கூட சுகர் போட்டுக்கலாம். எனக்கு மாடரேட்டாக வேணும், அதனால் நான் 1 கப் மட்டும் போட்டிருக்கேன். இது போட்டுட்டு நல்லா கலந்து விடணும். சுகர் போட்ட உடனே ரொம்ப இலகி வரும். தண்ணி அதிகமாக இருக்க மாதிரி தோணும். நீங்கள் இன்னும் கொஞ்சம் நேரம் அதை நல்லா தண்ணி சுண்டுற வரைக்கும் கிண்டி விடணும். இது ரொம்ப கேரமலைஸ் ஆகிடவும் விடக்கூடாது. அப்புறம் ரொம்ப ஹல்வா இறுகின மாதிரி ஆகிடும். அப்புறம் ஹல்வாவை ஸ்பூனில் சாப்பிட முடியாது, வெட்டி தான் சாப்பிட முடியும். கொஞ்சம் அப்பப்போ கிண்டி விட்டுட்டே இருக்கணும், அடி பிடிக்காமல். பாருங்கள், இந்த அளவுக்கு வரணும் நல்லா.
அடிக்கடி இந்த ஸ்டேஜில் அடிக்கடி கிண்டி விடணும். பாருங்க, இப்போ நல்லா சுண்டி வந்துருச்சு. இந்த அளவுக்கு இருக்கணும். பார்க்குறதுக்கு தண்ணி அதிகமாக இருக்க மாதிரி தான் தோணும், ஆனால் ஆறின பிறகு கொஞ்சம் கட்டியாயிடும். அதனால் தண்ணி அதிகமாக இருக்குதுன்னு நினச்சிட்டு ரொம்ப நேரம் நம்ம இது வேக விடக்கூடாது. இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு இருக்கணும். இந்த அளவுக்கு இருந்தால் தான் கட்டியாகும். கலரும் மாறாமல் இருக்கணும், ரொம்ப கலர் மாறுற அளவுக்கு விடக்கூடாது. இப்போ நம்ம இதில் முந்திரி திராட்சையை சேர்த்துடலாம். இப்போ அடுப்பை ரொம்ப சிம்மில் வச்சிடலாம். முந்திரி திராட்சை சேர்த்து உங்களுக்கு வேணும்னா வேறு ஏதாவது நட்ஸு ட்ரை ஃப்ரூட்ஸ் என்ன வேணும்னா சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுட்டு மீதி இருக்கிற நெய்யை அதில் போட்டுக்கலாம். இன்னும் நெய் வேணும்னா போடலாம், இந்த அளவுக்கு இது போதும். இன்னும் டேஸ்ட்டாக இன்னும் வேணுன்றவங்க இன்னும் ஒரு 2 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். பாருங்கள், நெய் சேர்த்த உடனே எப்படி ரொம்ப கிளாஸியாக பார்க்குறதுக்கே சாப்பிடணும் போல் நாக்கு எச்சு ஊறுது பாருங்கள். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம வச்சுருக்க ஏலக்காய் பொடி இதில் சேர்த்துடணும். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு தான் ஏலக்காய் பொடி சேர்க்கணும். அதை சேர்த்து குக் பண்ணோன்னா ஸ்மெல்லு சீக்கிரம் போயிடும், டேஸ்ட்டு மாறிடும். அதனால் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஏலக்காய் பொடி தூவிட்டு நல்லா கலந்து விட்டுருணும். ஏலக்காய் பொடி சேர்த்த உடனே இந்த நெய்யோடு சேர்ந்து ரொம்ப மணமாக இருக்கும். இதை ஒரு 5 மினிட்ஸ் மூடி வச்சிடலாம். அப்போ தான் அந்த ஏலக்காயோட அரோமா நல்லா அதில் இறங்கும். இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சு. அல்வா கன்சிஸ்டன்சிக்கே வந்துருச்சு. பாருங்கள், நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி நல்லா ஃப்ளேக்கியாக இருக்குது பாருங்கள். இப்போ இதை நம்ம ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, ரொம்ப ஈஸியான சுவையான கேரட் அல்வா தயார். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். மறுபடியும் வேறு ஒரு நல்ல ரெசிபியோடு நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.